Damn, it's a rich thing. வெல்கம் டு லேர்ன் சம்திங். ஆலிவ் வீடியோ எடிட்டரில் எப்படி டெக்ஸ்ட் அனிமேஷன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவையான பேக்ரவுண்டை சூஸ் பண்ணிக்கோங்க. அது வீடியோவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஏதாவது இமேஜாக இருந்தாலும் பரவாயில்ல. சூஸ் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணுங்கள். டைட்டில் ஆட் பண்ணதும் உங்களுக்கு என்ன நேம் கொடுக்கணுமோ கீப் பண்ணிக்கோங்க. ஃபாண்ட் வேணுன்னா இங்கே எந்த ஃபாண்ட் வேணுமோ உங்களுக்கு தேவையானதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சைஸும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த லெட்டரை செலக்ட் பண்ணாமல் எந்த சேஞ்சஸ் பண்ணாலும் ஆகாது. ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த லெட்டரை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தாலும் சைஸ் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தாலும் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட்டோட ஃபஸ்ட்டு ஃப்ரேமுக்கு ஃபஸ்ட்டு ஸ்கேலிங்கில் பார்க்கலாம். சின்னது பெருசு ஆகிற அனிமேஷன் பார்க்கலாம். என்னபிள் கீ ஃப்ரேம் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஸ்கேலிங் 0 கொடுத்துருங்க. தென் ஒரு 2 செகண்ட்ஸ் போயிட்டு 100 கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஒரு 1 செகண்ட் அகெயின் 100 இருக்கட்டும். இங்கே இதை கிளிக் பண்ணிங்கன்னா அதே 100 செலக்ட் ஆகிடும். அகெயின் ஒரு 2 செகண்ட்ஸ் போயிட்டு ஜீரோ கொடுத்துக்கோங்க. இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு அனிமேஷன் பார்க்கலாம். டைட்டில் இப்போது இந்த டெக்ஸ்ட் வீடியோவோட பேக்ரவுண்டில் வாட்டர் மார்க் மாதிரி லெஃப்ட்லேருந்து ரைட்டு மூவ் ஆகிற மாதிரி நம்ம அனிமேட் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஃப்ரேமுக்கு வந்துடுங்க. ஒப்பாசிட்டி உங்களுக்கு தேவையான அளவுக்கு குறைச்சிக்கோங்க. குறைச்சிட்டு இப்போது லெஃப்ட் டு ரைட்டு மூவ் பண்ண போகிறோம். இங்கேருந்து லெஃப்டில் வச்சுக்கோங்க. கீ ஃப்ரேம் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு எவ்வளோ தூரம் உங்களுக்கு எவ்வளோ செகண்டில் உங்களுக்கு அந்த எண்டுக்கு போகணுமோ அதை சூஸ் பண்ணிவிட்டு பொசிஷனை அந்த கடைசிக்கு கொண்டு போயிடுங்க. ஓகே, இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். இது நமக்கு தேவையான அளவு வச்சுக்கலாம். உங்களுக்கு ஃபுல் வீடியோ மேக் பண்ணும்போது
அந்த ஃபுல் வீடியோ முடிகிறது வரைக்கும் இந்த எண்ட்லேருந்து அந்த எண்டு போகணுன்னாலும் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த வீடியோ டியூரேஷன் இவ்வளோ இருக்குது. இப்போ இந்த டெக்ஸ்ட்டை இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு எண்டில் கொண்டு வந்துட்டு இந்த கீ ஃப்ரேம் டெலீட் பண்ணிக்கிறேன். லெஃப்ட்லேருந்து ரைட். இப்போ எண்டில் பார்த்தீங்கன்னா ஷார்ட்டிங் இங்கேருந்து எண்டு இங்கே வர வரைக்கும் இது அப்படியே மூவ் ஆகிட்டே போகும். பார்த்திங்கன்னா தெரியும் எண்டில் அந்த கீ ஃப்ரேம் ஆட் ஆகிருக்கும். இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு அனிமேஷன் பார்க்கலாமா? இது சின்னது பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இது வந்து பாட்டம்லேருந்து மேலே வர மாதிரி பார்க்கலாம். இப்படி வந்துட்டு கீழே இருந்து மேலே இப்படி வந்துட்டு திருப்பி அகைன் கீழே போகிற மாதிரி. ஃபஸ்ட்டு கீழே வச்சுக்கோங்க. டெக்ஸ்ட் எங்கே இருக்கணுமோ வச்சுட்டு டைட்டிலோட ஃபஸ்ட்டு ஃப்ரேம் போயிடுங்க. ஃபஸ்ட்டு ஃப்ரேம் போனதும் பொசிஷன் கீ ஃப்ரேம் ஆன் பண்ணிக்கோங்க. எவ்வளோ செகண்டில் அது மேலே வரணும் அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. அங்கே வச்சுட்டு ஓகே, அடுத்தது ஒரு 1 செகண்ட் நகர்த்திட்டு கீ ஃப்ரேம் செட் பண்ணிக்கோங்க. அகெயின் ஒரு 2 செகண்ட் நகர்த்திட்டு அப்படியே டவுனில் போகிற மாதிரி வச்சுருங்க. இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். அடுத்த சாம்பிள் பார்க்கலாம். அடுத்தது வந்து ஒரு டெக்ஸ்ட் வந்து லைட் டு டார்க் வர மாதிரி பார்க்கலாம். ஒப்பாசிட்டி கீ ஃப்ரேம் செட் பண்ணி லைட்டில் இருந்து டார்க்கு அகெயின் அப்படியே லைட்டாக ஆகிடுற மாதிரி ஃபஸ்ட்டு ஃப்ரேம் வந்துக்குங்க. கீ ஃப்ரேம் ஆஃப் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு ஃப்ரேம் வந்துட்டு ஒப்பாசிட்டியில் கீ ஃப்ரேம் செட் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு 0, அகெயின் ஒரு 2 செகண்ட் தள்ளிட்டு 100, ஒரு 1 செகண்ட் தள்ளிட்டு அதே 100 இருக்கட்டும். அகெயின் ஒரு 2 செகண்ட் தள்ளிட்டு
0 கொடுத்துட்டிங்கன்னா ஆட் ஆகிடும். இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். தட்ஸ் இட் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் எதனா டவுட் இருந்ததுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் அதை கிளியர் பண்ணிடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.